Be doers and not hearers alone. கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, செயல்படுகளாய் இருக்கும்படியாக வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். In English, but be ye doers of the word and not hearers only, deceiving your own selves. ஒருவன் கேட்டு அதன்படி செய்யாத போது அவன் சில காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து விடுகிறான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவனமாகவே தான் சத்தியத்திலே நாம் கேட்கும்போது அது நம்முடைய செய்கை தளத்தை மாற்றவில்லை என்றால், நாம் அதிலே செயல்படவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத இழப்புகளை நாம் பார்க்கிறோம். அதனாலே என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக சொல்லி, டிசீவிங் யுவர் ஓன் செல்ஃப்ஸ். அதன்படி நடக்கவில்லை என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். We have listened, we have taken in, we have life to practice. அதை கேட்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அதன்படி நடக்கும்போது நம்மை நாமே நாம் உயர்த்திக் கொள்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.